ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிரதம மந்திரியின் வீடு வழங்கும் திட்டம் இருக்கு பாருங்க, ஆவாஸ் யோஜனா திட்டம். அந்த திட்டம் குறித்து ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்தி வெளியீடு தான். இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், நீங்கள் டைரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் குறித்து நேற்று கேபினெட்டில் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ நேற்று இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் தமிழில் பார்க்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ப்ரெஸ் நியூஸ் எல்லா லாங்குவேஜ்லையுமே வெளியிட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் தமிழ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அதாவது தகுதி வாய்ந்த கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குடும்பங்களுக்கு அடிப்படை வசதிகளுடன் கூடிய வீடுகள் கட்டுவதற்கு உதவி வழங்குவதற்காக மத்திய அரசு 2015-2016 ஆண்டு முதல் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கடந்த 10 ஆண்டுகள்ல தகுதியான ஏழை குடும்பங்களுக்கு மொத்தம் 4.21 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2015-16 ஆண்டு முதல் கிட்டத்தட்ட 4.21 கோடி வீடு பார்த்தா கட்டி முடிச்சிருக்காங்க பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் வீட்டு கழிப்பறைகள், சமையல் எரிவாயு இணைப்பு, மின் இணைப்பு, செயல்பாட்டு வீட்டு குழாய் இணைப்பு போன்ற பிற அடிப்படை வசதிகள் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பிற திட்டங்களுடன் ஒருங்கிணைந்து வழங்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. அந்த ஹவுஸ் கூடவே இந்த எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. பிற திட்டங்களும் தகுதி வாய்ந்த குடும்பமுடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் எழும் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய கூடுதலாக 3 கோடி கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டுவதற்கு உதவி வழங்க இன்று பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ள அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னமும் பார்த்தா 3 கோடி வீடுகள் கட்டப்படும்ன்றத தெளிவாக நேற்று பார்த்தா அதுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் இன்னமும் 3 கோடி புதிய வீடுகள் வழங்கப்படும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு பார்த்தா இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே வீடு வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் கலைஞர் கனவிலும் இருக்கு. அதே மாதிரி இப்போ பிரதமருடைய ஆவாஸ் யோஜனா திட்டமும் இருக்கு. 2 ஸ்கீம் மூலமாக கண்டிப்பா நமக்கான பெனிஃபிட் வாங்கலாம். ஒரு ஸ்கீம்ல கிடைக்கலனாலும் இன்னொரு ஸ்கீம்ல கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ கண்டிப்பா இது குறித்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்றது அதை பத்தி கண்டிப்பா நான் இன்ஃபார்ம் பண்றேன். அதுக்கு நம்ம சேனல் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதான் ஒரு அப்டேட்டா வெளியிட்டிருக்காங்க. பிரதம மந்திரியின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மேலும் 3 கோடி வீடு பார்த்தா இந்தியா முழுக்க கட்டி தர போறாங்க. அதுல கண்டிப்பா தமிழ்நாடும் ஒரு ஸ்டேட்டா அமையும். ஸோ அதன் காரணமாக இந்த அப்டேட் வரும் பட்சத்தில் கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ நல்ல அப்டேட்டையும் சொல்லலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.